பழமையாக இலங்கையுடைய சுதந்திர தின கொண்டாட்டம் அல்லது நேஷனல் டே ஒன்று கொண்டாடப்படுகின்ற போது தெற்கிலே அந்த கொண்டாட்டம் கோலாகலமாக இருக்கும். எல்லாரும் அவர்களுடைய வாகனங்களிலே தேசிய கொடியை கட்டி கொண்டு வீதி வலம் வருவது, தேசிய கொடிகள் அவ்வாறு செய்வது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அவ்வாறான ஒரு நிகழ்வை நீங்கள் இதற்கு முந்தைய 76 வருடங்களில் நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக தேசிய கொடி விற்கப்பட்டது என்றால் யாழ்ப்பாணத்திலாக தான் இருக்க வேண்டும். அந்தளவு தூரம் யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த இண்டிபெண்டன்ட் டே, இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள். பல பவனிகள் வந்திருக்கின்றது. பல தேசிய கொடிகளோடு அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள் எல்லாம் அதை செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் சிறுபான்மையினர் இந்த மனோநிலையிலிருந்து மாற வேண்டும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியவரையும் நாங்கள் இலங்கையர்கள். ஏன் எங்களை நாங்கள் அதற்குள் சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்? எங்களை நாங்கள் சிறுமைப்படுத்திக் கொள்ளாமல் நாங்கள் இலங்கையர் என்ற ஒரு அடிப்படையில் எங்களுடைய உரிமைகளை இலங்கையராக நாங்கள் கேட்போம். இலங்கை பிரஜை, எனக்கான உரிமை என்றதை கேட்கறது விட்டு போட்டு நான் ஒரு சிறுபான்மையினர் என்ற ஒரு விடயத்தை கூறி நாங்கள் எங்களை சிறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. குறிப்பாக இந்த தடவை இந்த யாழ்ப்பாணத்திலே பல யூடியூப் சேனலில் பார்த்தோம். பழைய நீண்ட காலத்துக்கு முன்னே வாகனங்கள் எல்லாம் அதிலே தேசிய கொடிகள் கட்டப்பட்டு பவனிகள் வந்ததை நாங்கள் கண்டோம். தெற்கை விட வடக்கிலே மிக விமர்சையாகவும் கோலாகலமாகவும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை இதிலே பதிய வைக்கலாம். நிச்சயமாக சிறுபான்மையினரை இந்த அரசாங்கம் எந்த காலத்திலும் தண்டிக்கப் போவதில்லை. நான் நினைக்கிறேன் இந்த ஜனாதிபதி வந்ததற்கு முன் கிட்டத்தட்ட 3 தடவை யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை செய்திருக்கிறார். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் வடக்கு மக்கள். வட்டுக்கோட்டையில் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த முறை வல்வெட்டித்துறைக்கு ஜனாதிபதி அங்கு சென்றிருக்கிறார். வல்வெட்டித்துறையிலே இருக்கக்கூடிய மக்கள் அவரை மிக அன்போடு வரவேற்றிருக்கின்றார்கள். இதெல்லாம் சிறுபான்மையினரை இவர்கள் சிறுபான்மை என்று குறிப்பிடக்கூடியவர்களை இந்த அரசாங்கம் அரவணைக்கக்கூடிய ஒரு விடயமாக, சாதகமான விடயமாக இதை குறிப்பிடலாம்.